சி ஜோசப் விஜய் எனும் நான் ஆட்சி பொறுப்பேற்ற அந்த புனித தருணம் மக்களின் நிதிச் சுமையை குறைக்க ஏழை எளியோரின் இல்லங்களில் ஒளியேற்ற மாண்புமிகு முதலமைச்சரின் முதல் வரலாற்று சிறப்புமிக்க கையெழுத்து. 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம். தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம். ரூபாய் 15,032 கோடி மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க உத்தரவு. மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்ய உத்தரவு. தலைநகரம் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் எதிர்பாராமல் ஏற்படும் மின் தடங்கல்களை முறியடிப்பதற்காக 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள். 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள். வெளிப்படையான நிர்வாகம், விரைவான சேவை. பசுமையாற்றல் வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்திட 5 புதிய பிரத்யேக மண்டலங்கள் உருவாக்கம். ஒப்பந்தங்களில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. 300 பொறியாளர்களுக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு. இது கனவா நனவா அப்படின்னு பார்க்க சட்டுன்னு நேற்று வரைக்கும் ஏடியா இருந்தோம், இன்னைக்கு திடீர்னு ஈயா இருக்கும். நிஜமாவே ஒரே ஷாக்கா இருக்கு. கடந்த 3 வருஷமா படாத துயரங்கள்லாம் பட்டாச்சு. இதெல்லாம் செஞ்சு கொடுத்த இந்த அரசுக்கு கண்டிப்பா எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். மின்சாரத்துறையை தமிழகத்தின் பெருமை மிகு துறையாக மாற்றி மின்மிகை மாநிலமாய் தமிழகத்தை வழிநடத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு தன் பொற்கரங்களால் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க உள்ளமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.